நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் நான் என்னுடைய கடைக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு வயசான ஐயா வந்து நம்ம கடைக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்க வந்தாங்க. ஸோ அப்பைக்கு ஜெராக்ஸ் குடுக்கும்பொழுது ரூ. 3 ஜெராக்ஸு. ரூ. 2யும் ஒரு பழைய நாணயம் ரூ. 1 குடுத்துருக்காங்க. இத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய பழைய நினைவுகள்லாம் வந்து திரும்பி வந்தது மாதிரி. ஏன்னா இது நான் வந்து 90ஸ் கிட்ஸ்னா, இத நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா பள்ளி பருவத்தில ரூ. 1 நாணயம்லாம் குடுக்கவே மாட்டாங்க நம்ம வீட்ல. அதிகபட்சம் நம்ம 5 பைசா, 20 பைசா இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். 1வதுலேருந்து 5வது படிக்கிற வரைக்கும் அதான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த நாணயம் வந்து புழக்கத்திலே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து 2021லேருந்து இந்த ஜெராக்ஸ் கடை நான் வச்சிருக்கேன். இ-சேவை மையம். ஆனா இந்த காயின் நான் வந்து இதுவரைக்கும் என்ட்ட வந்ததே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வயசான ஐயா வந்து இத குடுத்துட்டு அவரு ரொம்ப காலமா இத வச்சிருந்தாராம். அது இன்னைக்கு வேற வழி இல்லாம நம்மள்ட்ட இத குடுத்துருக்காங்க. சொன்னேன், "இது நீ பரவாயில்லங்கய்யா, நீங்க வச்சுக்கங்க. அப்புறமேல் கொண்டாந்து அந்த மிச்சம் ரூ. 1 நீங்க குடுங்க" அப்படின்னு சொன்னேன். "இல்ல பரவால்ல உன்ட்ட இருக்கட்டும்ப்பா. எனக்கு வேணும்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்ல நீ பத்திரமா வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இத குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இத பார்த்தோனே உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.